உங்களுக்கு 2 மாசம் ஆக்கிட்டான். இப்ப கூட்டி இருக்கிறான் பாருங்க. இப்ப பில்லு வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் அவன் என்னென்ன பண்ணுறான், என்ன சப்ஜெக்ட்ன்றது உங்களுக்கு புரியும். இந்த ஹவுஸ் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு நாங்க பேரூராட்சி இருக்கிறப்போ அந்த திட்டம், அதுல நம்ம சகோதரர் பார்த்திபன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் 2017 நாங்க வந்து இதுக்கு 169 வீடுக்கு ஆர்டர் கொடுக்கிறோம். ஹவுஸ் ஃபார் 169 வீடு சோழிங்கர்ல நீ கட்டி எல்லாமே குத்தனம் பண்ணுகிறான். ஒரே ஒத்த ரூபாய் யாருமே, நான் அப்ப நகர செயலாளர் அதிகாரிகள் கூட வாங்கக்கூடாது சார், இது அந்த பயனாளி கிட்ட ஒரே 1 ரூபாய் வாங்காதீங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி யாருக்குமே துட்டு இல்லாம நீங்க எல்லாமே பில்லு வாங்கி அவங்க செட்டில் ஆனாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா நகராட்சி ஆனதுனால அதை குடிசை மாற்று வாரியத்துக்கு மாத்திட்டான். குடிசை மாற்று வாரியத்தை மாத்தி இப்ப இந்த திமுக என்ன பண்றான், ஒவ்வொரு குடும்ப ரெக்கமெண்ட் பண்றேன் அவங்க தான் அனுப்புறது 20,000 ரூபாய் ஒவ்வொன்றுக்கு துட்டு கேட்கணும். இவனுங்க லஞ்சம் எங்க இந்த போய் முடியுன்னே தெரியாது. இந்த பாட்டி குளத்துல ஒரு பஸ் ஸ்டாப் கட்டிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு கான்ட்ராக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐநேரியில கோகண்டன் ஒருத்தர் கான்ட்ராக்டர், அவர் தான் டெண்டர் எடுத்தார். அவரு அந்த ஃபண்டு எம்எல்ஏ ஃபண்ட் அவங்க போய் அவங்க கட்சிக்கு யாரும் கொடுத்தாரு, அவங்க வந்து விட்ட கொடுத்தாங்க, வேலை செய்ய போனார். வேலை போய் செய்யறப்போ அந்த காவல் மேல அந்த கடைங்க இதெல்லாம் சிலது இருந்தது, அதெல்லாம் இடிச்சாதான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு தலைவர் துறை தலைவர் கூட்டு போய் விடுறாங்க. இதை கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்தா வேலை முடிச்சிடறேன் அப்படியே அதை வரமான்னு போனாங்க. போய் அதை பார்த்தாங்க. ஓ இது எடுத்துட்டா இதுல இந்த இடம் வந்து எடுக்க முடியாது, அப்ப இந்த இடத்துல நம்ம பண்ணோம்னா இது கொஞ்சம் லாபம் வரும். உடனே அப்படியே சரிவா எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவரு ஒரு 2 நாள் கழிச்சு முடிச்சிடறாங்க. இந்த 2 நாள் கழிச்சு போய் பார்த்தா அங்க கட்டிக்கிறாங்க. என்னடா இது யாரா கட்டுறதுன்னா ஒரு மத்தியசு கூப்பிட்டவங்க உடனே இறங்கிட்டான். இறங்கி அவனே கட்டி முடிச்சிட்டான். இவர் பேர்ல பில்லு மொத்த துட்டி வாங்கி போட்டான். இந்த மாதிரி ஒரு அராஜகம் எப்பவுமே நான் பார்த்தது இல்லை. நான் கூட 2011-14 கவுன்சிலர் தான், இப்போ மனைவி கவுன்சிலர் ஆகுது. இந்த அராஜக போக்கு வந்து நல்லதுக்கு இல்லை. இந்த பிளான் அப்ரூவல் இப்போ புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்ல ஆன்லைன். அது ஆன்லைன் என்ற பேர்ல அவன் பண்ணிக்கிற அட்டுவையும் இன்னும் தெரியல உங்களுக்கு. அது நடைமுறைக்கு இப்ப வரும், வந்த உடனே புரிஞ்சுக்கிங்க. ஆன்லைன்லயே போட்டுக்கலாம், ஆன்லைன்லயே உங்களுக்கு அப்படியே குத்துருவாங்க. அப்படியே லெட்டர் எடுத்து பேங்க்கு கொடுத்தா லோன் வாங்கிக்கலாம், அப்படியே சிம்பிளா ஆக்கிற மாதிரி பண்ணிட்டான். அதுக்கு இப்ப வந்து 20,000 ரூபாய் அதுக்கு ஃபீஸ் நடைமுறையில வாங்க, தோராயமா சொல்றேன். இந்த 20,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா நீ ஆன்லைன்ல போய் பண்ணிட்டேன்னா அது 40,000 45,000 பில்லு வரும். அப்படியே டபுள் ஆயிட்டான். அந்த டபுள் இதுக்கு முன்ன என்ன நடந்ததுன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் 20,000 ஆபீஸ் ஃபீஸ் அங்க வந்து அதிகம் வாங்குவாங்க. அந்த துட்டு அதிலே எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். இப்ப நீ கவர்மெண்ட் ஃபீஸ் 40,000 45,000 ஆயிட்ட. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே போனா மக்கள் வந்து வேதனையே புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு ஒரு நகராட்சி தலைவராக இருக்கிறாங்கன்னு சொன்னா முன்னுதாரணமா இருக்கணும். ஊர்ல ஒரு நகராட்சியில இன்னைக்கு வந்து வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கொண்டபாளையம் அங்க போன வழியில பாத்தீங்கன்னா அங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா 100-150 அடி நீட்டுக்கு இது, அகல வந்து ஒரு 25 அடி 30 அடி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அங்க வந்து 2 கோடி 3 கோடி ரேட்டு போகும். அந்த அளவுக்கு நல்ல என்ட்ரன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல நீ ஒரு 2 கோடி 3 கோடி துட்டு கொடுத்து வாங்கி நீ ஒரு லாட்ஜி கட்டுற கட்டுறன்னு சொன்னா தப்பு கிடையாது. அது உன்னுடைய முதல்ல வச்சு கொடுத்து வாங்குற கட்டுற அதெல்லாம் தப்பு ஆகுது. ஆனா ஒரு பாட்டை போகும்போது அந்த இடத்துல அப்படியே அழுக்கா ஃபர்ஸ்ட் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டினார். சரி கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கிறார், சரி போட்டோம், ரைட்டு. அப்படி போச்சு. அதுக்கு ஒரு வரியும் பேரூராட்சியில் போட்டாரு, எல்லாம் ஓகே, ரைட்டு. அதுக்கு பின்னாடி இவர் ஒரு மாளிகை கட்டுறது யாருக்கும் தெரியாது. அங்க பாத்தீங்கன்னா G+3 கட்டுறாரு. இன்னால லாட்ஜா மேல வந்து ஃபங்க்ஷன் ஆகும்.
இப்போ அங்க இருக்கு புறம்போக்கு இடங்கள் ஒரு உறுப்பினரா இருக்கிறேன் பேரூராட்சியில். அப்ப நான் இந்த மீட்டிங்ல சொல்றேன், சார் 175 ரூபா கூலிக்கு அவங்க எப்படி சார் வேலை செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு குடும்பம், அதுவும் அவங்க காண்டி சுத்தப்படுத்தலன்னா இந்த ஊரே நாரிடும். அந்த அளவுக்கு அவங்க பணி செய்யறவங்க நம்ம வந்து கௌரவிக்கணும். அவங்களுக்கு ஒரு 250-300 ரேஞ்சில் சம்பளத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க சார். அதுல நமக்கு சட்டம் இடம் இல்லை. இதே வந்து திடக்கல்வின்ற ஒரு திட்டத்துல தான் அவங்களுக்கு அந்த கூலியை கொடுக்குறோம் இதெல்லாம் சொன்னாங்க. சரி, இது என்ன அக்க போறது? இதெல்லாம் வந்து உழைக்கிறவங்களுக்கு துட்டு கொடுக்குறோம். இது தேவையில்லாம துட்ட லஞ்சமா போயிட்டு எல்லாம் வாங்கினாங்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னோம். இந்த திட்டத்தை எப்படி யோசனை பண்ணாங்க பாருங்க. இத கான்ட்ராக்டா விட்டு அவனுக்கு இவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்டுக்காரனுக்கு அவங்க எழுதுற கணக்கு 500 சில ரூபா வாங்குறாங்க. 580-90 அவங்க கணக்கு எழுதுறாங்க. ஆனா எவ்வளவு கொடுத்து பாத்தீங்கன்னா 300 சில ரூபா தான். இதை என்ன பண்ணா கான்ட்ராக்ட் பேர்ல விட்டு இன்னைக்கு சோழிங்க நகராட்சி மட்டும் வருஷத்துக்கு 2,20,00,000 ரூபாய் பே பண்றாங்க. 2,20,00,000 40 லட்சம் கூட ஆகும். அந்த கண்ணுங்க அதிகம் ஆக குப்பைகள் அதிகமாக அதுக்கேற்ற ரேட்டு. இன்னைக்கு ஒரு நகராட்சியில மட்டும் இந்த துட்டுன்னு சொன்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா கணக்கு எடுத்துக்கங்க. மாசம் 200-250 கோடி சபரீசனுக்கு மட்டும் இல்ல. அந்த துறை அமைச்சர் இப்ப இங்க நிர்வாகம் பண்ற தலைவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே பங்கு. இந்த பங்கு வந்து எதுல எடுக்கிறாங்க? நம்ம சுகாதாரமாக குப்பாடுறாங்க பாத்தீங்களா? அவன் துட்ல கொள்ளடிச்சு பங்கு போடுற இந்த மாதிரி கேடு கட்டின என்ன பண்ணுவீங்க? அவங்கள வந்து அந்த ஆண்டவர் தான் பதில் சொல்லுவாரு. இந்த மாதிரி திட்டங்கள் போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்து. இந்த இதுல வந்து சொத்து வரி வந்து முன்ன 1 ரூபாய் ஏ கிளாஸ் வீடுகளுக்கு இருக்கும். சின்ன தெருங்க பி கிளாஸ் சி கிளாஸ் வச்சிருந்தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 80 காசு 60 காசுன்னு வச்சிருந்தான். இன்னைக்கு என்ன பண்றான்? ஒரு வீட்டுக்கு 3 ரூபாய் சதுரடின்றான். 3 ரூபாய் ஆரம்பிக்க 600 சதுரடி இருந்தால் 600 இருந்து 900 சதுரடி 4 ரூபாய், 900 1200 போனா 5 ரூபாய், 6 ரூபான்னு எத்தனை வட்டான். இன்னைக்கு 600 சதுரடி வீடு எங்கடா இருக்குது? எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். எவ்வளவு பேர் அதுல பயனடைவான்? எல்லாத்துலயும் 600 ஒரு ஸ்லாப் வச்சு இந்த வரியை என்ன பண்றான்? வருஷத்துக்கு ஒரு முறை 6% இன்க்ரீஸ் பண்ணமா. இத வந்து இப்ப நடைமுறைக்கு ஒண்ணும் வரல, வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பைசனை ஏத்துறான். இப்ப என்ன பண்ண ஏத்திட்டான் சொத்து வரி. இப்ப நீங்க பழசு இருந்தது அப்படியே டபுள் ஆக்கலாம். டபுள் ஆக்கிறதுனால சில பேருக்கு தெரியல. இப்ப நீ புதுசா உள்ள போனீங்கன்னா நீ உங்களுக்கு வாழ்க்கையே இன்னாரான்ற மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சொத்து வரி உயர்த்திட்டான். இந்த ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் வந்து 6% உயரமா. அந்த கன்றாவியை கேட்டீங்கன்னா இது வந்து இன்னும் மக்கள் இந்த பிரச்சனை வந்து அனுபவிக்க போறீங்க. மின்சாரம் மாசம் யூனிட்னு சொல்லலாம், மாசம் கணக்கிறோம் சொல்லலாம். சரி, கணக்கிட்டேன்னா நமக்கு இந்த தொல்லையே வராது. அதுல ஸ்டாப் வச்சுட்டான். 100 மின்சாரம் இலவசம், 200 போனா எவ்வளவு, 300 போனா எவ்வளவு, 400 போனா எவ்வளவு, 500 போனா எவ்வளவு. 500 தாண்டாவே அவன் முடிஞ்சு போச்சு அவன் கட்டு. சரி, நீ மாசம் அழுதியன்னா அங்க வந்து யாருக்கும் 200 தாண்டாது. அது 100. இந்த ஒர்க்ல இந்த தப்பு நடந்தது, இந்த ஒர்க்கே நடக்காம பில் பண்ணிருக்காங்க, இந்த ஒர்க்ல இந்த பிரச்சனை இருக்குது, இது எங்க என்ன பிரச்சனைன்றது அவர் கிளியரா மீட்டிங் தொடங்கின உடனே ஒரு 20 நிமிஷத்துக்கு எல்லா சப்ஜெக்டையுமே சொல்லுவார். சொல்லி முடிச்சு உடனே வந்து அங்க இருக்கிறவங்க அதை வந்து கேரே பண்ண மாட்டான், சட்டையும் பண்ண மாட்டான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் உள்ள வராங்க. அதுக்கு அனுமதி உண்டு. அந்த பத்திரிகை நண்பர்கள் வராங்கன்னா பத்திரிகை ஊடகங்களுக்குன்னு ஒரு வரமுறையை மீறி நம்ம அரசு வந்து அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குதுன்னா நாட்டில் நடக்கிற உண்மைகளை வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வர்றதுதான் பத்திரிகையுடைய தர்மம், பத்திரிகையாளருடைய கடமை. அப்பதான் இவன் என்ன பண்ணா அவன் என்ன பண்ணான்னு மக்களுக்கு தெரியணும்னா செய்தி வாயிலாக தான் தெரியும்.
இன்னைக்கு ஜனங்களுக்கு டெய்லி பத்திரிகை படிக்கிறாங்க. ஓ இது ரைட், இன்னைக்கு இது நடந்திருக்குது, அது நடந்திருக்குன்னா அதை தெளிவுபடுத்தலாம் பத்திரிகை நண்பர்கள் தான் தெளிவுபடுத்த முடியும். ஆனா நம்ம ஊர்ல பத்திரிகை நிருபர்கள் இருக்காங்க, இதே ரோட்ல கூட கிடையாது. அவரை பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்கும். எப்போ நகராட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மன்றம் ஆரம்பிச்சதுல இருந்தே மாசம் ஆனா கூட்டம் நடக்கும். 2 கவுன்சிலர் பேசுவாங்க, மீதி பேரெல்லாம் வாயில துணி கட்டின்னு எல்லாம் உக்காந்துப்பாங்க. அவங்க நினைப்பு, யார் என்ன பேசுறாங்க உன் கடமையை நீ செய். சுரேஷ் கவுன்சிலரு என்னென்ன பேசினாரு, என்னென்ன தப்பு எடுத்து சொன்னாருன்னு நீ எடுத்து காமிச்சாதான் திருந்துவாங்க. அவங்க என்ன தப்பு செய்யறாங்கன்னு எடுத்து காட்டணும், அப்பதான் அவங்களும் உணர்வாங்க. ஆனா அந்த நிருபரு காசு யார் கொடுக்குறாங்க, ரைட்டு, அவ்வளவுதான். அவர் பேசினா இவர் பேசினா அவங்க போட்டோவை எடுத்து போட்டுவார். அந்த 2 கவுன்சிலர் தான் பேசுவாங்க, ஒருத்தர் காங்கிரஸ் கவுன்சிலர், ஒருத்தர் சுயேட்சை கவுன்சிலர். வேற யாரும் பேசவே இல்லை. அவங்க நினைப்புல மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறான உதாரணத்தை காட்டாதீங்க. மக்கள் என்ன சொல்றான், திமுக சார்ந்தவனே என்கிட்ட நிறைய பேர் சொல்றான், நீங்க தான் கேட்க தகுதியான ஆளுங்க, அங்க எங்க ஆளுங்க பண்றது எங்களுக்கே தெரியுது, அதை நீங்க தான் கேட்கணும்னு சொல்றா. நாங்க கேட்டுன்னு தான் இருக்கிறோம். இன்னொரு நகராட்சியில கேட்கறது நாங்க தான் அந்த தப்ப. ஆனா பத்திரிகை நண்பர் அவருக்கு தயவு கூர்ந்து நான் சொல்றேன், இது சரியான நடைமுறை அல்ல. நீ என்ன யார் பேசணும் போடு, யார் என்ன பேசணும் சொல்லு. 2 பேர் தான் பேசணும்னு சொன்னா அது உன் மனசாட்சிக்கு உட்பட்டு அது உனக்கு அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல வேண்டியதுல அவர் என் நண்பர் தான், அவர் புரிஞ்சுக்கணும். நீதி அவர் செய்யறதுனால மற்ற நிருபர்கள் பேரும் கெடுது. உங்க பத்திரிகை சுதந்திரம் அதை செய்யுங்க. அடுத்தபடியா ஒரு குப்பை கதைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநகராட்சி ஊழியர் அவரு வில்லேஜ்ல போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வருவார். வந்து சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருப்புல கொடுத்துருக்காங்க. அவன் மனைவி இவர் மாநகராட்சி ஊழியர், அப்புறமா தெரிஞ்சு இவர் என்ன செய்யறாரு ஏது. அங்க அவருடைய இது பிடிக்காம அந்த பெண் அதே ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஜினியர் ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டு அவங்களோட போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான கதைன்றதுனாலதான் ஒரு குப்பை கதை அப்படின்னு டைட்டில வச்சான். அந்த படம் வந்தது, நல்லா போச்சு. இதை ஏன் சொல்றேன்னா, அந்த குப்பையிலே குப்பை கதை குப்பை அப்படின்றதிலே துட்டு பார்க்கிற திறமை திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டா இந்த நாட்டில் இந்தியாவே எவ்வளவு சிந்திக்க முடியாது. இவங்க ரூம் போட்டு யோசிப்பானுங்களா, இவன் மருமக சபரீசன் ஒருத்தங்களா, அவர் இந்த திட்டத்தை கண்டுபிடிச்சாராம். 2021 இதை என்ன பண்றாங்க, முதல்ல ஸ்லோப் பாய்சன் மாதிரி கொண்டு வரான். ஒவ்வொரு வரி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் நல்லா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன பண்றான்னு பாருங்க. 500 ரூபாய் சொத்து வரி இருக்குன்னா அதுக்கு 60 ரூபாய் குப்பை வரி. 500 தாண்டி 1000க்குள்ள வந்தா 120 ரூபாய். 1000 இருந்து 1500 ரூபாய் வரி கட்டுறதுனா 180 ரூபாய். 1500க்கு மேல போனா 240 ரூபாய். ஒரு கமர்ஷியல் ஒரு கடை இருக்குன்னா அவனுக்கு மாசம் 100 ரூபாய். கடைக்காரன் என்ன குப்பை கொடுத்துருவான். வீடுன்னா குப்பைகள் அதிகம் வரும், அதை எத்தனை கொட்டுவாங்க, கரெக்ட். கடைக்காரன் காலைல பெருக்கிறப்ப ஏதாவது பேப்பர் கிளம்புறா கூட அவ்வளவு வேற ஒண்ணும் இருக்காது. அதை கமர்ஷியல் பேர்ல 100 ரூபாய். இதை என்ன பண்ணா முதல்ல இத வெளியிடு, இதை வெளியிட்டு அந்த வசூல் எவ்வளவு ஆகுது பாரு அப்படின்னு ஒரு நோக்கம் 21ல விடுறான். 1 வருஷமா இந்த மாதிரி ஜனங்கிட்ட இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி துண்டு வாங்குறாங்க. இத வாங்கி எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு போட்டான். ஓ இது சரியா சூப்பரா இருக்குது, டேய் இதுக்கு ஒரு திட்டத்தை போடுறான். இது இவ்வளவு காலம் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்னும் இப்போ 21வது ஆண்டு வரையும் அந்தந்த பேரூராட்சி, அந்தந்த நகராட்சி, அந்தந்த மாநகராட்சி ஊழியர்கள் தான் ஊரை சுத்தம் பண்ணிருந்தான். இது ஒண்ணும் முடியாத காரியம். இவ்வளவு காலமா ஒரு 50-60 வருஷமா பண்ற ஒரு திட்டம் அல்ல.